ஏமா ஏதோ நண்டு ஏறாலும் நல்லா சமைப்பேன்னு சொன்னிச்சு நந்தினி, அப்படியா? ஆமாண்ணே, நல்லா சமைப்பேன். சரி, நாளைக்கு நண்டு வாங்கி தரேன், நல்லா சமைச்சு வை. என்ன என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? வேலை பாக்குறதுக்கு தானே நாம இருக்கோம். நல்ல வேலைக்கு. நீயாவது இந்த வீட்டுல நானும் ஒரு வேலைக்காரன் நினைச்சிய. இதுக்கு முன்னாடி ஒரு தில்லாலங்கிட்டு இருந்தாப்புல, புஷ்பான்னு பேரு. நம்ம வடக்க பேசணும்னு வச்சுக்க, அது தெற்க பேசும். நம்ம தெற்க பேசணும்னு வச்சுக்க, அது வடக்க பேசும். ஏடா கூடமான ஆள்னு வச்சுக்க. என்ன சுண்டக்காயெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னனே. ஏத்தா தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. நாளைக்கு வாங்கிட்டு வரவா? இன்னைக்கு தேங்காய் பால் செஞ்சிடலானே. சரிம்மா. ரேணுகா, நீ என்ன பண்ணு, தேங்காய் உடைச்சு பால் எடுத்து வச்சிரு. சரிக்கா. அண்ணா, நீங்க அரிசியை கொஞ்சம் ஊற வச்சிருங்கண்ணே. ஆமாடி நந்தினி, இப்பதான் நீ ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்க. புரியலையேண்ணே. இங்கே வரு, இப்பதான் இந்த வீட்டுக்கு எஜமானியா லட்சணமா எங்களை எல்லாம் வேலை சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. போங்கண்ணே, நான் ஒன்னும் அந்த எண்ணத்துல சொல்லல. எனக்கு வேற வேலை இருக்குண்ணே, அதான் சொன்னேன். நீ எந்த எண்ணத்துல சொல்லிட்டு அதெல்லாம் தேவையில்ல, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல. ரேணுகா, இந்த பாத்திரத்துல அந்த தேங்காய் தண்ணி ஊத்து. ஐயாக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமில. சரிண்ணா. யாரு? அருணாச்சலம் ஐயாக்கா? ஆமா. அதுக்கு ஏன் இந்த வயசுல சின்ன புள்ள மாதிரி தேங்காய் தண்ணி குடிப்பாரா? இதுக்கெல்லாம் நம்ம வயசு பாத்துக்கிட்டேன். எந்த வயசா இருந்தா என்ன, ஆசைப்பட சாப்பிட்டு தொலைஞ்சிருந்தானே. அண்ணா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த குடிக்கிறவங்கள அதுல இருந்து நிறுத்துறதுக்கு எங்க ஊர் பக்கம்லாம் ஒரு நாட்டு மருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க அதெல்லாம் இருக்கா? ஆமாத்தா, இருக்குத்தா. கையில கயிறுலாம் கட்டுவாங்க. அம்மன் கோயில், முனி கோயில் இருக்க பூசாரி கிட்ட போயிட்டு மந்திரிச்ச தாயத்தை கையில கட்டுவாங்க. சத்தியமெல்லாம் வாங்குவாங்க தாயி. அவனு சாதாரண இல்ல, நான் ஜெம்மத்துக்கு இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் வர பண்ணி விடுப்பான் தாயி. அப்புறம் குடிக்கிறவன்லாம் திருத்திட முடியுமா? அவன் என்ன பண்ணுவான், நேர கடைக்கு போய் கயிறை கழட்டி வச்சுட்டு திருப்பி கயிறை கட்டிட்டு ஒழுக்கமா வந்துடுவான். என்னென்ன சொல்றீங்க? ஆமாம்மா, திருடனால் பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாத ஒரு பாட்டே இருக்குல்ல. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் குடிமகளுடைய கதை. இங்கே அவரா திருந்தம் நினைக்கணும். நீ ஏன் நானா என்ன தலைகள்லாம் திருத்த முடியாது. நீங்க சொல்றது தாயத்தின, நான் கேக்குறது நாட்டு மருந்து. அந்த மருந்து வாங்கி குடிச்சா குடிக்கிறது பிடிக்காமலே போயிருமாமே, அப்படியா? அது எப்படிக்கா முடியும்? அப்படி இல்லாம இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. நீ முதல்ல போய் வேலையை பாரு. போ வந்துட்டாப்ல. ஆமா, நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குற? தெரிஞ்சுக்கதானே, கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, மருந்து பல எனக்கு தெரியாது ஐயே. ஆனா இந்த நாட்டு மருந்தை சாப்பிட்டு கொள்ள பேரு குடியிலிருந்து திருந்திருக்கான்றது எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா. ஆனா அதுல ஒரு விஷயம் என்னன்னா, எவனுக்கு மருந்து கொடுக்குறோமோ அவன் மருந்து குடிக்கிற இடத்துக்கு வரவே மாட்டான். ஒன்று மருந்து சாப்பிடணும் தெரியாம அந்த குடிமகனை நாம கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னா அவனுக்கு தெரியாம மருந்து வாங்கிட்டு வந்து அவனுக்கு மருந்து கொடுக்கணும். இது ரெண்டுமே வாழ்க்கையில் கஷ்டம். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைண்ணே, பண்ணிடலாம். ஆமா, இப்ப யாருக்கு நீ மருந்து கொடுக்க போற இவ்வளவு ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்க? சூர்யா சாருக்கு தான். இது சூர்யா ஐயாக்கா? ஏத்தா, சின்னையாவா குடியிலிருந்து திருத்த போற? நிஜமா சொல்ற? ஆமாண்ணே, அதுக்குதான் இதெல்லாம் கேக்குறேன். ஏத்தா, நல்ல விஷயம்தான். ஆனா ஐயா லாக்டவுன்லயே சரக்கா வாங்கி குடல தேக்கி வச்சவரு. அவராவது குடிக்காம இருக்கிறதாவது. அதெல்லாம் பாத்துக்கலாண்ணே, நீங்க நாட்டு மருந்து எங்க குடுக்கறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இந்த பொண்ணு விடாது இருக்க. ஏத்தா, நீ இவ்வளவு உறுதியா இருக்கிறத பார்த்தா சின்னையாவை திருத்திரு போல. பரவாயில்ல தாயி, நல்ல விஷயம்தான். ஆனா பக்கத்துல இங்க எங்கேயுமே கிடைக்காது தாயி. நெமிலி பக்கத்துல கொடுக்குறான்னு எனக்கு தெரியும். இது போதும், நான் பாத்துக்கிறேன். சரி சரிதா, நல்லா இருந்தா சரி. நம்ம வேலையை பார்க்கணும். ஐயா. சொல்லுமா நந்தினி. ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? இல்லங்க ஐயா, யாராச்சும் வந்துருவாங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாருமா வரப்போறது? சொல்லு. ஒன்னும் இல்லைங்க ஐயா, இப்போதைக்கு சூர்யா சார் குடிக்க விடாம பண்றதெல்லாம் தற்காலிகம் தான். பாட்டில் ஒளிச்சு வைக்கிறது, சரக்கு பாட்டிலுக்குள்ள சீரக தண்ணியை ஊத்துறதுன்னு இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாதுங்க ஐயா. கரெக்டு தான், நானும் அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அவர் இப்போ குடிக்க முடியலங்கிற டென்ஷன்ல இருக்காரு. தனக்கு போதை ஏறாத அளவுக்கு உடம்புக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு. அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் 2-3 நாளைக்கு இது போதும். அதுக்கு பிறகு தொடர்ந்து குடிக்க விடாம செய்யறது ரொம்ப கஷ்டம் ஐயா. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்.
அதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? எனக்கும் தெளிவா ஒன்னும் புரியலங்க ஐயா. மந்திரிச்சு தாயத்து கட்டலாம் அது இதுன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் சார் ஒத்துழைக்க மாட்டாரு. இன்னொன்னு சொல்றாங்க, ஒரு நாட்டு மருந்து இருக்கா, அத வாங்கிட்டு வந்து பால்ல கலந்து டெய்லி கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணுங்கிற எண்ணமே போயிருமா. அப்படியே மீறி வாயில வச்சாலும் அந்த வாசனையே அப்படியே கொமட்டிட்டு வந்துருமா. நானும் முன்னாடி யாரோ சொல்லி அத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு. ஆமாங்க ஐயா, நம்ம கல்யாண அண்ணன் கூட சொன்னாரு. இங்க ஏதோ நிமிலன் ஒரு ஊர் இருக்காமே, இங்கதான் சென்னை அவுட்டர்ல இருக்கு. அங்க ஒரு நாட்டு வைத்தியர் இருக்காராம். இந்த மாதிரி குடியில இருந்து நிறுத்துறதுக்கு மருந்து கொடுக்கறாராம். ரொம்ப ஃபேமஸ்ன்னு வேற சொல்றாங்க. அத வாங்கி குடிச்சு நிறைய பேரு குடிய விட்டுருக்காங்கன்னு கூட சொல்றாங்க. என்னம்மா நிஜமா சொல்ற? ஆமாங்க ஐயா, அந்த மருந்த போய் வாங்கணும். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுமா, நான் போய் வாங்கிட்டு வந்துருவா. நீங்களாம் வர வேண்டாங்க ஐயா, நான் விஜயாக்காவை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தாராளமா போயிட்டு வா. அதாங்க ஐயா, உங்ககிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அனுமதி வாங்கிக்கலான்னு கேட்டேன். அனுமதியா? என்னம்மா நீ? அவனை திருத்துறதுக்கு உனக்கு இல்லாத உரிமையா? என்ன வேணாலும் செய், மொத்தத்துல சூர்யா ஒரு மனுஷனை திருந்தி வரணும், அவ்வளவுதான். சரிங்க ஐயா, நான் அப்போ விஜயாக்கா கிட்ட பேசுறேன். சரிம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. சரிம்மா. நந்தினி அக்கா, அக்கா வாங்கக்கா வாங்க. என்னக்கா திடீர்னு? ஒரு வேலையா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான். இருங்கக்கா, காஃபி போட்டு தரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நந்தினி, வரப்பு குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் வந்ததே இது உன்கிட்ட குடுத்துட்டு போலான்னு தான். இந்தா. ஊறுகாயா? ஆமா நந்தினி, இதையும் எடுத்துக்கோ. ஊறுகாயே தான், மாவடு ஊறுகாய். எங்க ஊர்ல நிறைய மாந்தோப்பு இருக்கு. அதுல பிஞ்சும் பூவுமா மாவடுவை வச்சு இந்த மாதிரி ஊறுகாய் எல்லாம் போட்டு வைப்பாங்க. நல்லா இருக்கும், நீ சாப்பிட்டு பாரு. சரிக்கா. அக்கா, நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். அக்கா, உங்களுக்கு வேலை இல்லைன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? போலாம். ஆனா எங்க இப்படி மொட்டையா கேக்குற? அது வந்துக்கா, ஒரு முக்கியமான விஷயம் தான். சூர்யா சார் இருக்காருல்ல, அவரு குடியில இருந்து நிப்பாட்ட இப்ப நான் பண்றதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காதுன்னு நீங்களே சொன்னீங்கல்ல. ஆமா சொன்னேன். நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், அதெல்லாம் கரெக்ட் தான்க்கா. எங்கேயாச்சும் வெளியே போய் குடிச்சிட்டு வந்தா என்ன பண்றது? நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா? அதனால இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட விசாரிச்சப்போதான் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ நாட்டு மருந்து இருக்குன்னு சொல்றாங்கக்கா.